அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் கேட்க அலப்பறை. இன்றைக்கும் நாம் ஒரு விசேடமான ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கோம். ஜமால் மஜான், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம ஏதோ எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம்னா, மீனவனை பத்தி நம்ம பேச போறோம். அது மீனவனை பத்தி பேச போறோம்டா, யார்கிட்ட போய் பேசுற, எவரத்துக்கு போய் பேசுற, சும்மா இருக்கிறார்கள்ட்ட எல்லாம் பேச இயலாது. அதனால ஒரு மீனவனாகிய ஜமால் அவர்களிடம் மீனவனை பற்றி பேச போகின்றோம். இதை பத்தின கருத்துக்களை நீங்க முன்கூட்டியே கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, கேட்கவே அலப்பறைய ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கடலுக்கு நம்ம இப்ப மீன் பிடிக்க போகணும்டா, நமக்கு என்னென்ன உபகரணங்கள் முதலாவது தேவை? கடலுக்கு மீன் பிடிக்க போறதுக்கு வந்துக்கிட்டு தங்குச்சி வேணும், தூண்டல் வேணும், கத்தி வேணும். அதுல இருக்கிற சகல விதமான சாமான்கள், ஈயங்கள், அவைகள், வலைகள், தளபாடங்கள் எல்லாம் அதுக்குரிய சாமான்கள், எரிபொருள்கள், மிஷின், போட்டுல இருக்கிற அவ்வளவு சாமானும் என்ன இருக்கு சாமான்கள் எல்லாம் இருந்தா தான் அந்த போட்டு இன்ஜின்கள் வந்துக்கிட்டு இருக்க பெட்ரோல், லாம்பனை இதெல்லாம் இருந்தா தான் இன்ஜின் ஓடும். நீங்க சொல்றது நம்ம கொஞ்சம் தூரம் போக்கு வந்துக்கிட்டு ஒரு 30 லிட்டர் வெளில போகும் மனுஷன்னா இப்போ இருக்கிற இதுகளுக்கு வந்துக்கிட்டு ஒரு 12,000 ரூபா அப்படி மெல்ல அது அந்த எண்ணெய் முடிகிற கட்டத்துக்கு 12,000 ரூபா போகும். அது எத்தனை மணித்தியாலம் அந்த கடல்ல டிராவல் பண்ணலாம் மாதிரியா? 12,000 ரூபாட அந்த எரிபொருளுக்கு கடல்ல மீன் பிடிக்க நாம போனோம்னா எத்தனை மணித்தியாலம் இருக்கலாம் கடல்ல? ஒரு 3.5 மணித்தியாலம் அந்த லாம்பனை அவ்வளவு வேலை செய்யும். 3.5 மணித்தியாலம் 4 மணித்தியாலத்துக்குள்ள 12,000 ரூபாட லாம்பன்னா ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் தான் ஒரு டைம். அந்த அதுல இதுகள் ஒவ்வொரு ஓட்டத்துகளை பத்தி ஒவ்வொரு மிஷினை பொறுத்து இருக்கு. சில மிஷினும் குறைய பத்தும், சில இது வந்து கூட பட்டும், அப்படி ஒரு இதுல இருக்கிறது. அதுல இன்னொன்று சொல்றாங்க, அந்த கடலுக்கு போற போட்ல இருக்கிற மெஷின் வந்துட்டு 25 ஹோஸ், 40 ஹோஸ், 35 ஹோஸ் எல்லாம் சொல்றாங்க. அதை பத்தின விளக்கங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 40 ஹோஸ் 25 ஹோஸ் மிஷின் நமக்கு தெரியாது. இருந்தும் வந்துகிட்டு லாம்பனை வந்துகிட்டு ஓவரா இது செய்யறது வந்துகிட்டு இந்த மனுஷன் ஊராக்குற அந்த மிஷின் இன்ஜினை பொறுத்து, அதாவது ஓட்டந்துகளை பொறுத்தும் இன்ஜின்களை பொறுத்தும் அந்த சரியா கணக்கா இருக்கிறத பொறுத்தும் அது வந்துக்கிட்டு வேலை செய்யும். சில வந்துக்கிட்டு சில ஆக்கள் பெற்று இதை குறைச்சி வச்சிருப்பாங்க, சில ஆக்கள் கூட்டி வச்சிருப்பாங்க, அப்படி ஒரு இதை வச்சிருப்பாங்க. இப்ப கடல்ல மச்சான் இப்ப மீன் பிடிக்க போகல மீன் இருக்கான்ற ஒரு இடத்துல பார்த்து போய் பிடிக்கிறியா, இல்ல அந்த கூட்டமா வரக்குள்ள நீங்க தண்ணியில பார்த்து மீன் கூட்டம் வருதுன்னு சொல்லி வலை வீசுறியா? அது என்ன மாதிரி? அப்படி ஒன்று இல்லை. இருந்தும் அப்படி ஒரு இதுல வந்துக்கிட்டு மீன் வந்துக்கிட்டு அது அல்லாஹ் தாரது. அது வந்துக்கிட்டு இன்றைக்கு நாம கொடுத்த ஒரு மீன் பிடிக்காம இருந்தா அதுல மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ற இன்னைக்குன்னு சொல்லி மார்க்குன்னு சொல்லி அதுல மார்க் பண்றவங்க, அதுல மார்க் பண்ணி இன்றைக்கு பிடிக்கிற மீன் வந்துக்கிட்டு நாளைக்கு இதே இடத்தை கொண்டு போய் அதே மீன் பிடிச்ச இடத்தை கொண்டு மார்க் பண்ண. சில இடங்கள்ல அதுல இல்லாம போயிடும். அதுதான் மீனவர்ன்ற வாழ்க்கை வந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்துக்கிட்டு 2 நாளைக்கு சில நேரங்கள்ல இல்லாம ஆயிடும். அந்த இடத்துல இருந்து வேற தூரத்துக்கு ஆயிடும். அப்புறம் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு மார்க் பண்ணா எந்தெந்த இது போறதோ அந்த இடத்துல மார்க் பண்ணுவாங்க. அப்படி ஒன்று இது ஒன்று இருக்குது. இப்ப என்ன நம்ம இந்த கனவா இந்த மாதிரி ஒரு சில மீன்கள் சீசனுக்கு வர மீன்கள் இருக்குதானே, அப்ப இப்ப கனவா பிடிக்க நாம போகணும்னா அந்த சீசனுக்கு என்னென்ன நமக்கு தேவைப்படும்? கனவா சீசனுக்கு வந்துக்கிட்டு இந்த அதாவது கொண்டு போற சாமான்களுக்கு கொண்டு போற சாமான் என்னென்ன நமக்கு முக்கியமான சாமான தேவைப்படும்? முக்கியமான சாமான்கள் இறை தேவைப்படும். முக்கியமான சாமான் மறாது இப்ப கொக்கின்னு சொல்லுவா சிங்களத்துல. கொக்கின்னு சொன்னா அது தூண்டல், அதாவது 7-6 பக்கம் அது வளைச்சி இருக்கு. இந்த பைசிக்கல் கம்பியில செஞ்சு வாங்கி சில நேரங்கள்ல உசிரா மீனை கொழுவி போட்டு மீனை பிடிச்சி உசிரா கொழுவி போட்டு எடுப்பாங்க கனவா. அது ரொம்ப கஷ்டம். கனவா சிலாக்கள் சொல்ற கனவா எடுத்துட்டு வராங்க லேசுண்டு. மீனவர் படுற கஷ்டங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு மீனவன், அதுல இருந்து நான் ஒரு ஊருக்கு போன ஆள் தான் வந்துக்கிட்டு. இந்த காலத்துல வந்து அது ரொம்ப கஷ்டம். மேசன் வேலை செய்யறது எல்லாம் ஒற்றை செய்யறதை விட இது கொஞ்சம் கஷ்டம் மீனவர்ற வாழ்க்கை. அப்படி இப்படி இருந்துச்சு சொல்லி உள்ற வெயில் எல்லாம் அந்த மீனவர்கள்ல தான் உழு. அப்படி ஒரு இது வந்து ஈக்கி வந்து சில ஆக்கள் சொல்றா வந்துட்டு இந்த மேசம்பேலை என்று நான் சொல்ல வரல, வெளியில இப்ப இந்த நிலத்துல இருந்து வேலை செய்யறாங்களுக்கு தான் வெயில் காட்டுமாம், கடல்ல இருந்து மீன் பிடிக்கிறாங்களுக்கு வெயில் காட்டாதாமன்னு சொல்றாங்க. அப்ப அங்க வெயில் இல்லையாமா சொல்றாங்க தான் கேட்கணும். சொல்றாங்கள்ட்ட சொல்லுங்க, அங்க வெயில் இல்லைன்றா சொல்றாங்க. அங்க கடல்ல வெயில் இல்லையாமா. அப்ப சின்ன போட்டு ஒவ்வொன்றுக்கு என்ன மேலுக்கு என்ன படங்கா வச்சிருக்காங்க, அப்படி ஒன்று இல்லை. அது ரொம்ப கஷ்டம். சின்ன போட்டு தொழில் கனவாக்கி எடுத்துட்டு வராங்கண்டா. சில ஆக்கள் தோணியில போவாங்க.
அப்ப அந்த காலத்தாக்கள் வல்லம் சொல்லுவாங்க. அதை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாச்சாது. மீனவர்கள்ன்ற வாழ்க்கை எல்லாம் பாதுகாக்கணும் சொல்லுவாங்க. ஒரு பழமொழி வந்து பழையாக்கு சொல்லுவாங்க, போனா பணம் போனா புணம் வந்தா பணம் உண்டு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இது சொல்லுவா வந்துக்கிட்டு அது உண்மைதான். அந்த மீனவன்ற வாழ்க்கை அந்த முள்ளு மீனோட வாழ்றதுக்காக வந்துக்கிட்டு அவ்வளவு இதுகள் இருக்கா வந்துக்கிட்டு இதான கஷ்டம். இப்ப கடலுக்கு போய் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மீனை புடிச்சிட்டு வந்தா வெளியில நம்ம நியாயமான விலைக்கு இந்த மீனை விற்கலாமா? மீன விலையில விற்கிறதுக்கு இது அல்லாக்கு பயந்தவன்கள் இருக்காங்க, அல்லாக்கு பயந்தாக்களும் இருக்காங்க. சிலாக்கள் இதை நாம வந்துக்கிட்டு ஒரு மீனை கொண்டு வந்து கொடுத்து இதை ஒரு 500 மீனை வந்துக்கிட்டு நாம இது 1000 ரூபாய்க்கு விற்கலாம் ஒன்று சொல்ற ஆக்கள் இது 1000 ரூபாய்க்கு விற்று நாம அவனுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துப்போம். நாம ஒரு 500 ரூபாய் வச்சு அடிக்கிற ஆக்களும் இருக்காங்க. சிலாக்கள் வந்துட்டு அல்லாவுக்கு பயந்தவன் இதுல நமக்கு ஒரு 150 ரூபா 100 ரூபா கிடைச்சா போதும் சொல்லி உண்மைக்கு உண்மையா செய்யற ஆக்களும் இருக்காங்க. சரியா வந்துக்கிட்டு அப்படி ஒரு இதுல இருக்காம வந்து. ஆனா அப்படியே இது வந்துக்கிட்டு அல்லா நாம இந்த துணியாவில மட்டும் நாம இல்லாம கொடுப்பான். ரைட்டா? மறு துணியா ஒன்று ஒரு துணியா இருக்கு, அதுலதான் நமக்கு எல்லா அவ்வளவு தெரியும். இதுல மச்சான் இப்ப கடலுக்கு போறாக்கள் அந்த மீனை வச்சு வருமானத்தை அதிகமா ஈட்டுறாளா இல்ல வெளியால வாங்கி விற்கிறார்கள் வந்து அந்த மீனால பெருத்த லாபத்தை அடைகிற ஆளா? அப்படி என்று நமக்கு அது பெரும்பாலும் தெரியாது. இருந்தும் சில இதுகள் வந்துக்கிட்டு லாபம் அடைகிறது. அதாவது இப்ப நான் கொண்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு மீன் எடுக்கன்னு சொன்னா இந்த 10,000 மீனால எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்ற இது எனக்கு தெரியும். அது மனச்சாட்சி பொடி செஞ்சோம்னா அது நமக்கு தங்கும். இல்ல நமக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு இதாக வந்துக்கிட்டு இதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு நாம ஒரு 10,000 உழைக்கத்தாமன்னு சொன்னா அது தங்காது. அது பாவம் தானே. மனுஷனுக்கு கொடுக்குறது இல்லவா திண்டு போட்டு சில மனிதர்கள் நாம் பார்த்துட்டுக்குள்ளேயே நான் சில விஷயங்கள்ல வந்துக்கிட்டு இப்ப இல்ல நான் ஒரு சொல்றது ஒரு 10-12 வருஷத்துக்கு நடந்தது. ஒரு 200-300 ரூபா மீனை கொண்டு வந்து 800 ரூபா தாங்க 700 ரூபா தாங்கன்றது அவ சில ஆக்கள் மன வருத்தப்பட்டு தான் இருக்கா. அதுக்கு தங்காது. இந்த அது வருத்தம் தான் பாரு நமக்கு சுட்டிவாங்க முனிவாங்க அதெல்லாம் பாவம் தானே. அப்படி ஒன்று இருக்கே சிலவர்கள் செய்ய மாட்டாங்க, சில ஆக்கள் செய்வாங்க. மதம் பிடிச்ச ஆட்கள் வந்துக்கிட்டு அந்த அதிகாரமா இருக்கிறவர்கள் வந்து செய்வாங்க. ஒழுங்கானவன் செய்ய மாட்டான். அப்படி ஒரு இது மீனவர்கள் இது மீனவன் கஷ்டப்பட்டுட்டு வந்து அந்த மீனவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்து அந்த மீனை இன்னொருவருக்கு குறுக்கக்குள்ள நாம படுற கஷ்டம் தானே அவங்களும் படுவா தின்னுவாங்க. அது சரியா தெரிஞ்சாண்டா அது சரியான கொண்டோலா இருக்கும். அவன் தான் உண்மையிலே மீனவன். இப்ப இந்த நிலவு நேரம் கடலுக்கு போவானான்னு சொல்றாங்க, அது என்ன விளக்கம்? அது நிலவு நேரத்திலே சிலாக்கள் வந்துக்கிட்டு அதெல்லாம் போதுமானவன். அது நாம யாரும் போட்டு வைக்கல தானே மீன்களை. மீன் வந்துக்கிட்டு சில நேரங்களில் நிலவுல மீன் கொஞ்சம் குறவு, சில நேரங்களில் நிலவுல வந்துக்கிட்டு கூடும். அப்படி ஒரு தன்மை. அதுக்குத்தான் சொல்றேன் நிலவுல மீன் படாது, நிலவுல சில மீன் படும் வந்துக்கிட்டு. தூண்டல் மீனை சொல்லல, தூண்டல் மீன்ன்றது நிலவுலையும் படும் இருட்டிலையும் படும். இது வள மீன்கள் வந்துக்கிட்டு சிலது வந்துக்கிட்டு இருட்டுலதான் கொஞ்சம் கூடகள் படுற. ஆனா சிலாக்கள் வந்துக்கிட்டு சொல்லுவாங்க இப்ப நிலவுலதான் மீன் கூடப்படுகின்ற. அது நம்ம பெரும்பாலும் அதை எடுக்க இயலாது. நிலவு டைம்ல மீன் படுறதை பத்தி நாம அதை பேச இயலாது. என்ன காரணம்னா நிலவுல மீன் படாதுன்னு சொல்ல இயலாது. பட்டா என்ன செய்யற, நிலவுல பட்டா என்ன செய்யற, அப்படி ஒன்று இருக்கு வந்துக்கிட்டு. நாம இன்றைக்கு போவாதங்க உங்களுக்கு இன்றைக்கு மீன் படாது நிலவுலன்னு சொல்ல அவன் போகிறவன் நாளைக்கு வந்துக்கிட்டு 150 மீனை கொண்டு வந்தாண்டா அப்ப இது நிலவுல பட்டையா இருட்டுல பட்டையா நமக்கு கேட்கலாது, கண்டுபிடிக்க இயலாது. அப்படி ஒன்று இது. சரி, இத்துடன் நம்ம நேர்காணலை முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துடன் நல்ல ஒரு நேர்காணலுடன் மக்களை வந்து சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் கேட்கவே அளப்பறை, உங்கள் ஜமால்.